Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது இந்த நீட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கோட்டா, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கும். சரியா? அப்ப ஆல் இந்தியா கோட்டா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டேட் கோட்டா யாரெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பேச போறோம். சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, அதாவது ஆல் இந்தியா கோட்டா நம்ம நினைக்கும் போது எல்லா பசங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆல் இந்தியா கோட்டா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பசங்க, முக்கியமா தமிழ்நாடு பசங்க, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு என்ன பண்றதுன்னா, ஒரு அதாவது ஆல் இந்தியா கோட்டா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல கொடுக்கறதே கிடையாது. எல்லா பேருமே ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றாங்க, ஆனா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்றதே கிடையாது. ஆனா நம்ம சேனல்ல எப்பயுமே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறது, அதாவது ஸ்டேட்ல, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, நல்ல மார்க் எடுத்த பசங்க தயவு செய்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணி, சரியா, அந்த 15% சீட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப எய்ம்ஸா இருக்கட்டும், சரியா, இல்ல முக்கியமான நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ஸ் வித் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க நம்ம மாணவர்கள், அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்கல்ல, அவங்க ஆல் இந்தியா கோட்டா மூலியமா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு என்ன பார்த்தா சீட் வந்து கிடைக்கும். அதனால நம்ம எப்பயுமே இந்த அட்வைஸை நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஆல் இந்தியா கோட்டாவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அதுலயும் ரொம்ப முக்கியமா, நீங்க குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சரியா, குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்க, நான் இந்தியாவில் எங்க கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், சரியா, எந்த ஸ்டேட்ல கிடைச்சாலும் நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா, நீங்க அதாவது குறைவான மதிப்பெண் எடுக்கும் போது அந்த 15% சீட் இருக்கு பாருங்க, எல்லா ஸ்டேட்லயுமே 15% சீட் வந்து எந்த ஸ்டேட் பர்சன் வேணா படிக்கலாம். சரியா? அந்த 15% சீட்ல முக்கியமா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சரியா, மேகாலயாவா இருக்கட்டும், சரியா, அதே மாதிரி அசாமா இருக்கட்டும், அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்ல நமக்கு வந்து அதாவது குறைவான மார்க் எடுத்தாலும் அங்க வந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஆல் இந்தியா கோட்டாவை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா, சார் நான் டீம்டு யூனிவர்சிட்டி நான் பார்க்கலான்னு இருக்கேன் சார், அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சொல்லும் போது ஆல் இந்தியா கோட்டா ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்ப ஆல் இந்தியா கோட்டாவுக்கு, அதாவது நல்ல மார்க் எடுத்தவங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க, நான் எந்த ஸ்டேட் நான் கிடைச்சாலும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அதாவது நான் டீம்டு யூனிவர்சிட்டி நான் போனா போதும் சார் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆல் இந்தியா கோட்டா நீங்க அப்ளை பண்ணணும். சரி சார், ஸ்டேட் கோட்டான்னு வரும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் சீட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க எல்லா பேருமே என்ன பண்றாங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் சீட்டை மட்டும் என்ன, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் என்ன பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. ஆனா திடீர்னு ஒரு சில டைம் என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட அப்ளை பண்ணிருக்கான் போலயே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும். அப்படி அதாவது அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்றோம்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருக்காமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றதுக்கு தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவர்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு என்ன பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால நல்லபடியா இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது, என்ன எவ்வளவு மார்க் எடுத்தோம், எவ்வளவு மார்க் நம்ம எடுக்க போறோம், லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படிங்கறத இப்பயே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? அப்பதான், ஏன்னா எல்லா காலேஜ்லயுமே ஃபீஸ் வந்து யூனிஃபார்மா வாங்க போறது கிடையாது. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து அதை விட அதிகமாக தான் என்னாச்சு பார்த்தா ஃபீஸ் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்ப தயவு செய்து நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுவோம், அதே மாதிரி பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி பேச போறோம். சரியா? இந்த மாதிரி நிறைய உங்களுக்காக வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்ம கொடுத்துட்டே இருக்க போறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், நீங்க நல்ல மார்க், தமிழ்நாட்டில் நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்ளை பண்ண மறந்துடுறீங்க. நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்ல மார்க் எடுத்த பசங்க வந்து கொடுக்கறதுக்கு நீங்க தயவு செய்து என்ன சொல்லுங்க, கொஞ்சம் உதவுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.